ओम संसाराम्बुधिनिर्मग्नतारकाय नमो नमः। ओम मस्तकोल्लासरुद्राक्षमुकुटाय नमो नमः। ओम तपःप्रभासदाराजितसुनेत्राय नमो नमः। ओम व्यक्ताव्यक्ततरानेकचित्कलाय नमो नमः। ओम रक्तशुक्लप्रभामिश्रपादुकाय नमो नमः। ओम भक्तमानसराजीव भवनाय नमो नमः। ओम भक्तलोचनराजीव भास्कराय नमो नमः। ओम दीनभक्तावनैकान्त दीक्षिताय नमो नमः। ओम ज्ञानयोगबलेश्वर्यमानिताय नमो नमः। ओम भावमाधुर्यकलिता अभेदाय नमो नमः। ओम भोगमोक्षप्रदानेक योगज्ञाय नमो नमः। ओम आश्रिताय श्रेणीत्व प्रापकाय नमो नमः। ओम अखिलांडेश्वरी कर्णघोषकाय नमो नमः। ओम स शिष्य गणयात्रा विधायकाय नमो नमः। ओम साधु संगतामे शरणाय नमो नमः। ओम अभिन्नात्मिक विज्ञान प्रबोधाय नमो नमः। ओम लोकानुग्रह कृत्कर्म निष्ठिताय नमो नमः। ओम लोकोद्धृति महद्भूरिणिमाय नमो नमः। ओम सर्व वेदांत सिद्धांत सम्मताय नमो नमः। ओम कर्म ब्रह्मात्म कर्म ब्रह्मज्ञाय नमो नमः। विदिता किल शास्त्र सुधा जलदे महितोपनिषत्कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदम् रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं भवता जनता सहिता विचारण चारुमते कलयेश्वर जीव विवेकविदं भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं भव एव भवानिति मे नितरां समजायत चेतसि कौतुकिता मम वारय मोहमहाजलधिं भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं सुकृते धिकृते बहुधा भवतो भविता समदर्शनलालसता अतिदीनमिमं परिपालय मां भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं जगति भवितुं कलिता कृतयो विचरन्ति महामहसश्चलतः अहिमांसुरिवात्र विभासि गुरो भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं गुरुपुङ्गवपुङ्गवकेतनते समधामयतान्न हि कोऽपि सुधी शरणागतवत्सल तत्त्वनिधे भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं विदिता न मया विशदैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो धृतमेव विदेहि कृपां सहजां भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे
हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयम् नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् अपार करुणासिन्धुम् ज्ञानदं शान्तरूपिणम् श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि महामहम् लोकक्षेमतिदाताय गुरुभेर्बहुतरकृतम् श्रुत्वा
பரம்பராங்கட மூலாநாய சர்வஜ்ஞபீட ஸ்ரீ காஞ்சிகாம கோட்டி பீடத்தின் 68வது பீடாதிபதியான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அவர்களின் வாழ்க்கை சரிதத்தை சொல்ல நாங்கள் தேவி சரஸ்வதி அருளாலும் ஆதிசங்கரின் மறு அவதாரமான ஸ்ரீ மகாபலியவரின் ஆசையாலும் சிறு முயற்சி செய்துள்ளோம். குறையிருப்பின் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறோம். இந்த பீடம் ஆதிசங்கரின் சர்வஜ்ஞ பீடம் என்பதால் அவரை பற்றி அவர் எடுத்துரைத்த தத்துவங்கள் முதலில் தெரிந்து கொள்வோம்.
பெரியவரின் சரிதத்தை இயல் இசை மூலம் கூறும் இந்த சிறு முயற்சிக்கு பல கவிகளின் பாடல் வரிகள் தூண்டுகோலாகவும் உருதுகோலாகவும் இருந்தது எமக்கு. அவர்கள் அனைவருக்கும் எங்களது இடம் சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னது கருணைக்கடலான மகாபெரிவர்களோட சத்தத்தை சொல்லுங்கள். ரொம்ப மகிழ்ச்சி. அவரோட வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்கு. எங்களுக்கும் கொஞ்சம் நிறைய சொல்றீங்களா? அவருடைய பெற்றோர் வைத்த பெயர் என்ன? அவருடைய சிறுவை பருவம் பற்றி எல்லாம் சொல்றேனா? கட்டாயம் சொல்றேன். 1894ஆம் ஆண்டு ஜெய வருஷம் வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் விழுப்புரத்தில் பிறந்தார். சுவாமிநாதன் என்ற பெயர் கொண்டார். சுவாமிநாதனுக்கு ஒரு தாலாட்டு பாடலாமா? வீடுபுறம் தங்க சுவாமிநாதனே, வினைகள் நீக்கும் உலகமே அதை நினைவில் வைத்துக் கொண்டு அந்த தினத்தில் அவரை வெகு விமர்சையாக கொண்டாடுகிறார்களா? ஆமா ஆமா. ஆதிசங்கரா
ஆதிசங்கரா தேவி சக்தி அருள் புரியும் காஞ்சி சங்கரா காஞ்சி சங்கரா பாவகோடி சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா. அருஷத்தில் பிறந்திருக்க அருஷத்தில் பிறந்திருக்க காஞ்சி மாமுனே தேவி சக்தி அருள்வாசி வருஷத்தில் 12 அனுஷத்தில் வழிபட ரகதோஷமோகி சந்தோஷம் அளிக்கும் அவர் கை புரிவாரே சந்திரசேகரமே 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 சரணம் செய்வோம் சதா சரணம் செய்வோம் சதா சரணம் செய்வோம். அப்படிப்பட்ட உயர்ந்த மகானான சுவாமிநாதனை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். சுவாமிநாதன் படிப்பில் ரொம்ப சுட்டியாக இருந்தார். சிறு வயதில் அவருக்கு அவரது பரமகுருவை பார்க்க வாய்ப்பு கிட்டியது. குருவை பார்த்ததில் இருந்து சுவாமிநாதன் மனதில் மாறுதல் ஏற்பட்டது. அப்படியா? என்ன மாறுதல் ஏற்பட்டது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவரோட குருபக்தியை பத்தியும் தெரிஞ்சுக்கிறோம். குருவே நினைவார் இருந்தார் பரமகுருவும் தேவரே நினைத்தார் அவரும் முக்தி அடைந்தார் குருவாய் சுவாமிநாதன் ஆனார் நமக்கு குருவாய் சுவாமிநாதன் சங்கர சரணமே ஜெய சங்கர சரணமே சங்கர சரணமே ஜெய ஜெய சங்கர சரணமே சங்கர சரணமே சங்கர சரணமே சங்கர சரணமே ஆமா, அவர் எந்த வயதில் அம்மனுடைய பீடத்திற்கு குருவாய் வந்தார்? சின்னஞ்சேராரன் சுவாமிநாதன் கோவில் நகரம் காஞ்சியிலே கோலத்திலார் காமாட்சியுடன் கண்டு கண்டே கழித்த சந்தோஷம் கழித்த காமாட்சி சங்கரா அந்த சின்ன வயசுல அவனையும் காக்க வந்தாரோ? பாலகனாய் பீடம் ஏறிய ஞானகுரு சங்கரா பார்வையால் பாவங்களை போக்கிடும் பரமேசா அவனியை காக்க வந்த ஞானகுரு பெரியவா அரவணைத்து ஆசி தந்து ஆட்கொள்ள வேண்டும் ஐயா. அரவணைத்து ஆசி தந்து ஆட்கொள்ள வேண்டும் ஐயா.
பாண்டி காவலோடி பீடாதிபதியாக ஆனவுடன் என்ன செய்தார் கொஞ்சம் சொல்றேடா? கட்டாயம் சொல்றேன். அவர் பீடாதிபதியாக ஆன பின்னர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்ற நாமம் கொண்டார். உடனே கும்பகோணம் சென்று வேதம், சாஸ்திரம் மற்றும் பல பாடங்கள் கற்றார். மகேந்திர மங்கலம் என்ற ஊரில் 1911 ஆண்டு முதல் 1914 ஆண்டு வரை சமஸ்கிருதம், வியாக்கரணம், தர்க்க சாஸ்திரம், வேதாந்தம், புராணம், தொல்பொருள் சாஸ்திரம், உலக சரித்திரம், வான சாஸ்திரம், ஜோதிடம் மற்றும் கணிதம் கற்றுக்கொண்டார். அப்பா, ஆஹா, என்ன ஒரு பாண்டித்யம்! ஆக்சுவலா நாங்க மகேந்திரமங்கலம் போகணும் ரொம்ப நாள வேண்டியிருக்கோம். திடீர்னு காரக்குடியில இந்த தொடர் வந்த ஒரு வாய்ப்பு, டக்குன்னு திருச்சி போய் பார்த்துட்டு வந்துடலாமா மகேந்திரமங்கலாம் நினைச்சிருக்கோம். போனா அங்க அவ இந்த மாதிரி ஏதோ ஒரு கவி எழுதி இந்த பாடம் எடுத்து கொடுத்து, இதை நீங்க பாடுவோல மகேந்திரமங்கலத்தை எழுதிருந்தா அப்படின்னு டக்குன்னு ஏதோ ஒரு தோணிய மனசுல தோணி எடுத்துன்னு வச்சு பாடி, இதெல்லாம் அவரை நடிச்ச ஒரு பாட்டியம் தான். அது மட்டுமா, ஆங்கிலம், பிரெஞ்சு, தமிழ், மராத்தி போன்ற 18 மொழிகளில் பேசவும் படிக்கவும் தெரிந்து கொண்டார். அப்பா, அவ்வளவு மொழிகளா? மொழிகள் மட்டுமா, தேவாரம், திருவாசகம், திருக்குறள் போன்றவற்றையும் கற்றார். 1915ஆம் வருஷம் தன்னுடைய 21வது வயதில் காஞ்சி மடத்தில் 68வது பீடாதிபதியாக முழு பொறுப்பையும் ஏற்றார். மகேந்திர மண்டலத்தில் அப்படிப்பட்ட உன்னதமான காஞ்சி பீடத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆதிசங்கர ஆமா ஆமா, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்றேன்.
இந்த முதல் பகுதியில் மகா பெரியவாளின் அவதாரம், பீதாரோகணம், வித்யாபியாசம் மற்றும் பல உன்னதமான காமகோடி பீடத்தின் சிறப்புகள் பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டோம். இப்போது இரண்டாவது பகுதிக்கு செல்வோமா? இப்படிப்பட்ட பேரும் புகழும் வாய்ந்த காமகோடி மடத்தின் பீடாதிபதியாக பெரியவா மேற்கொண்டு முதல் யாத்திரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஆஹா, கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். 1908ஆம் வருடம் திருவானைக்காவல் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு தான் முதல் யாத்திரை சென்றார். பின்னர் 1923ஆம் ஆண்டு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு தாடங்க பிரதிஷ்டை செய்தார். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிற நமது காஞ்சி பீடத்தின் 70வது பீடாதிபதியான ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் 5 மாதத்திற்கு முன் இந்த மறுபடியும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு தாடங்க பிரதிஷ்டை செய்து நாம் வாழும் காலத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சி நம் அனைவருக்கும் பெரும் பாக்கியமே. அன்றும் இன்றும் நம் பெரியவர்களை காண மக்கள் திரளாக வந்தனர். அவர்களை பார்த்து வியந்து ஆமா, பெரியவாளோட ஞான ஒளி வீசும் முகத்தை பார்த்தவாள்லாம் அதுல எதை பார்த்தா தாமரை மலரை கண்டார்கள். ஞான பூமி
தாமரை வளருண்டு கண்டே தாமரை வளருண்டு கண்டே தவமா புரிவதில் பொறுமையிலே தாமரை வளருண்டு கண்டே எப்போதும் தன்மையிடம் இருந்த அவர் குணத்தை பல கவிஞர்கள் வர்ணித்து பாடியிருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? அன்பே ஒருவார திருமோகம் அற்புதங்கள் செய்யும் இன்பம் விரைவ இன்போகம் லோகம் தரும் மருங்கா உயர் முகம் அன்பே ஒருவார திருமோகம் இன்னும் சொல்ல சொல்ல கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. சொல்றேன். முதலில் அவர் எளிமையை பற்றி சொல்லணும். எளிமைக்கு எடுத்துக்காட்டு அவர்தான். உடையில் எளிமை. கதராலான காவி உடை மட்டுமே அணிந்தவர். உணவில் எளிமை. தன் வாழ்நாளில் பெரும்பகுதி ஒருவேளை நெல் பொறி மட்டுமே உண்டு வாழ்ந்தார். தம்பும் இடம் மாட்டுக்குட்டையாக இருந்தாலும் மாட்டினடியாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அங்கேயே தங்கி விடுவார். கண்களில் காருண்யம், பேச்சில் நிதானம், வாக்கில் நல் உபதேசம், நடையில் வேகம் என்று அவரை வர்ணிக்க வார்த்தைகளே போதாது. அதே போல் ஸ்ரீ மகாபெரிவா பண்ணின ஒரு மணி ஜபம் மிகவும் பிரசித்தியானது. பெரியவா ஜபம் பண்ண உட்கார்ந்து கரெக்டா எந்திரிச்சாருன்னா கடிகாரம் பார்க்காமலேயே சரியாக ஒரு மணி நேரம் என்று சொல்லிவிடலாம். அதே மாதிரி பெரியவாழ காஷ்டமோனை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கோம். அதுவும் எப்படி காஷ்டமோன்னா ரொம்ப கடியான மௌன விரதம். அந்த சமயத்துல கையால கூட ஒண்ணுமே செய்யலாம் காட்ட மாட்டார். ஒண்ணுமே அசைவில்லாம இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல கண்பார்வை இல்லாத உள்ளவர்கள் பெரியவா தரிசனத்துக்காக வந்தாங்க. தன்னோட காஷ்டம் மௌனத்தை கலைச்சு அவளோட பேசி அவளுக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். ஏன்னா அவளால பார்க்க முடியாது, அவளோட குரலை தான் கேட்க முடியும். அதனால தன்னுடைய மௌனத்தை விட அவளுக்கு ஆசைப்படுவதுதான் முக்கியம்னு நினைச்சா பெரியவா. அவர்களோட மனிதாபிமானத்துக்கும் மனித நேயத்துக்கும் பெரியவாளுக்கு இடை பெரியவாதான். ஆஹா, எப்படிப்பட்ட மகாநகர்! எப்படி
அவரை ஏன் நடமாடும் தெய்வம்னு சொல்லுகிறோம்? ஆறு முக்க 3 தடவை 1919, 1939 மற்றும் 1978 ஆண்டுகளில் தம் பாகம் செய்ய பாரதம் முழுவதும் நடந்து வலம் வந்தார். 1978 வருடத்தில் 3வது பாத யாத்திரை தொடங்கிய போது அவருடைய வயது 84. 6 வருஷங்கள் 3800 கிலோமீட்டர் நடந்து தன்னுடைய 90வது வயதில் அந்த பாத யாத்திரை முடித்துக் கொண்டார். முதிய வயதில் 3800 கிலோமீட்டரா? அந்த மகானாக மட்டும்தான் அது சாத்தியம். ஆதிசங்கரின் வழியில் வந்த ஸ்ரீ மகாபெரியவா அத்வைத சித்தாந்தத்தை நாடு முழுவதும் பரப்பினார். எளிய முறையில் பக்தி செய்யும் வழிமுறைகளை உபதேசம் செய்தார். அவரோட நடையை பற்றியும் நடையின் வேகத்தை பற்றியும் பல கவிகள் பாடியிருக்கார். அதில் 1-2 பாடலாம். Thank you.
இப்ப புரிஞ்சுது அவரை நடமாடும் வேணும் என்று ஏன் சொல்கிறார்கள் என்று. அவர் நடமாடும் வேணும் மட்டுமல்ல, நடமாடும் பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம். அவருக்கு பல துறைகளிலும் சிறந்த ஞானம் இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்ரீ மகா பெரியவாளுக்கு சங்கீதம், சில்ப சாஸ்திரம், ஓவியம், அறிவியல், விலங்கியல் மற்றும் பல துறைகளை பற்றிய நுணுக்கமான விஷயங்கள் தெரிந்திருந்தது. சங்கீத வித்வான்கள் மகாராஜர்கள் சந்தானம் கொண்டவர்கள் வந்தா அவர்கிட்ட ராகம், தாளம், சாகித்யம் பற்றி பல விஷயங்களை கேள்விக்காமல் கேட்டது தன்னுடைய ஞானத்தையும் வெளிப்படுத்தி அவர்களை ஆச்சரியப்படுத்துவார். ஸ்ரீ சந்திரசேகர சிற்ப சாஸ்திரத்தில் இருந்த ஆர்வத்தால் சிதம்பரம் நடராஜர் கோவில் போன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் சதாராவில் கோவில் கட்ட ஏற்பாடு செய்தார். அப்படியே நடராஜர் கோயில் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டோம். ஒரு முறை ஆகாய விமான தொழில்நுட்பம் பற்றி விமானி விளக்கும் போது அவரிடம் ஸ்ட்ராட்டோஸ்பியர் தானே அப்படின்னு சொல்லி அவரையும் வியப்படைய செய்தார். விஞ்ஞானிகளையே வியக்க வைத்த மெய்ஞானி அவர். சென்னை ஐஐடி வளாகம் சென்ற போது அங்கிருந்த மான்கள், முயல்களை பார்த்து அவைகளின் பழக்க வழக்கங்களை கூறி எல்லோரையும் வியக்க வைத்தார். எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்க பெரியவாளுக்கு. அவர் ஒரு தகவல் களஞ்சியம், அறிவு பொக்கிஷம். பெரியவாளோட நுண்ணறிவு, தொலைநோக்கு பார்வை, தத்துவ ஞானம் போன்றவற்றால் கவரப்பட்டு பல உள்நாட்டு, வெளிநாட்டு அரசியல் தலைவர்கள் மற்றும் மத தலைவர்கள் மகா பெரியவரை சந்தித்து ஆலோசனை பெற்றார்கள். அவர்களில் மகாத்மா காந்தி போன்ற இந்திய தலைவர்கள் மற்றும் கிரீஸ் நாட்டு ராணி தலாய் லாமா, பால் பிரிட்டன் போன்ற வெளிநாட்டு தலைவர்களும் குறிப்பிடத்தக்கவர்கள். ரஷ்ய நாட்டு பேராசிரியர் இவகோவ் போன்ற பல வெளிநாட்டு தத்துவ மேலர் பல கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சு வந்தான். ஆனா பல கேள்விகளுக்கு மகாபெரிவாள் பார்த்த மாதத்திலேயே பதில் கிடைத்தது. கருணை குருவே காட்சி முனி அப்படிப்பட்டது அவருடைய தீட்சண்யமான ஞானம், காருண்யமும் கொண்ட பார்வை. பார்வை ஒன்றே போதுமே, பார்வை ஒன்றே போதுமே, தாரையாய் மலர்ந்தது முகம் ஒன்றே போதுமே. Oh
பார்த்தேன்னா யாரோ மகாபரிவாளை பார்த்ததே கிடையாது. சொப்பனத்திலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா ரெகுலரா கொடுத்த 23 கோவில்ல உணவு தானம் பண்ணிட்டாரு. அவர் சொப்பனத்தை சொல்லுவாராம், அந்த இடத்துக்கு போ, அதை பாடி சரி அப்படின்னு அந்த போய் அவரோட அனுகிரகத்தை இன்னும் 2 தான் பாக்கி இருக்கா. இது எத்தனை சொல்ல போறாரு தெரியல. 25 நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் பார்வை வந்து போதுன்னா பார்வை அவர் சொப்பனத்துல வந்து பார்வை கொடுத்தா கூட அவரோட தீட்சணையும் அவ்வளவு பெரிய நம்ம எல்லாம் பாக்கியம் பண்ணி நாட்டவர்க்கும் இறைவா சர்வம் யாரு மகா பெரியவா மாய பிறப்பெருக்கும் மகா பெரியவா திருவடிகளே. இரண்டாவது பகுதியில் பெரியவாளின் குணாதிசயங்கள், பாத யாத்திரை மற்றும் அவர்கள் பல துறை ஞானம் பற்றிய விஷயங்களை பார்த்தோம். இதோ நிறைவு பகுதி. ஹர ஹர சங்கரே தினமாடி ஜெய ஜெய சங்கராய தினம் இப்போது மாபெரும் அப்படின்னு பல பல நற்காரியங்கள் இருக்கு. அது ஏதாவது சிலரை மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? முதலில் ஸ்ரீ ஜெயேந்திர பெரியவா எழுதிய குரு ஸ்லோகத்தில் இருந்து துவங்குவோம். வேதம் பழப்பதற்காக வேத சம்ரட்சணம் என்ற அறக்கட்டளையை உருவாக்கினார். வேதம் படிக்கும் குழந்தைகளுக்கு வித்யாரண்ய நிதி தொடங்கினார். வேதம் படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னாரா, இவ அப்பா அம்மா எல்லாம் நான் சொன்னேங்கிற ஒரு வார்த்தைக்காக இந்த குழந்தையெல்லாம் என்னை கொண்டு விட்டுருக்கா. இவ வயசு குழந்தைங்கன்னா என்னமோ விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு என்னமோ பண்ணுது. இது ஒரு துண்டை கட்டிட்டு வேதம் படிச்சுட்டு வெளிக்காட்டால 4 மணிக்கு எழுது. அதனால வேத குழந்தைகளுக்கு நிறைய பண்ணுவோம். வேதத்தை சமரட்சணம் பண்ணுவாங்க, வேத குழந்தைகளை நல்லா பார்த்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த வேதம் படிக்கிற குழந்தையோட நலன்ல ரொம்ப அக்கறையோட இருந்தார். ஏன் தெரியுமா? பெரியவாளுக்கு வேதம்
ஒரு முறை வேத சம்மேளனத்தில் சதுர்வேத பாராயணம் நடைபெறுகிறது. மாசத்துக்கு ஒரு தடவை டெஃபினட்டா ஏதாவது ஒரு இடத்துல நடக்கிறா, வெவ்வேறு இடத்துல நடக்கிறா. என் குரூப்லேயே ஒருத்தர் இருக்கார், எந்த வேத சம்மேளனம் நடந்தாலும் போவார். அவர் இப்போ அமெரிக்காவில் இருக்கார், அதனால அவர் இன்னைக்கு வரல. பட் வேத சம்மேளனம் மாசம் ஒரு இடத்துல 3 நாள் நடக்கிறார். பசுக்கள் லட்சுமியின் அம்சம் என்பதால் அவற்றை நாம் எப்படியெல்லாம் காக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். காய்கறி குப்பை, அரிசி அலம்பும் கழநீர் போன்றவற்றை மாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பசுமாடுகளை காப்பாற்றுவதற்காக ஓநிதி ஒன்று அமைத்தார். இப்போது கூட நிறைய பேர் கோசாலைகளை அகத்திக்கீரை கொண்டுள்ளார். அதெல்லாம் துவாதசின்னா அந்த கோசாலை பக்கத்துல நிறைய பேர் அகத்திக்கீரை வச்சுன்னு இருப்பா. அப்படியே வாங்கி கொண்டு பசுக்குள்ள குடிச்சிட்டு வருவா. நிறைய பேர் இருக்கா. இன்னும் கல்யாணமானது அந்த இளம் பெண்களுக்கு கன்னியாதான நிதி மூலம் உதவி செய்ய ஏற்பாடு செய்தார். எப்படி ஒரு மகாநகர் ஸ்ரீ சந்திரசேகர அநாத பிரேதங்களை உரிய மரியாதையுடன் சம்ஸ்காரம் செய்வது அஸ்வமேத யாகத்திற்கு சமம் என்பது என்று கூறிய ஸ்ரீ மகாபெரியவா சாஸ்திரத்திலிருந்து மேற்கோள் காட்டியுள்ளார். அநாத பிரேத சம்ஸ்காரம் அஸ்வமேத பலம் லபே. இந்த கைவிடத்தில் ஈடுபட அநாத பிரேத சம்ஸ்கார என்ற ட்ரஸ்டை ஏற்படுத்தினார். தானத்துல சிறந்தது அன்னதானம். அது எல்லாருக்குமே தெரியும். அதுல எல்லாரையும் இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிடிஎஸ் திட்டம் அப்படின்னு ஒரு கொண்டு பெரியவா. அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பிடிஎஸ் திட்டத்தின் மூலமா கோவில் பிரசாதம் மற்றும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யவும் வழிவகுத்தார். இன்றளவும் இந்த கைங்கரியம் தொடர்கின்றது. 5ல் வளையாதது 50ல் வளையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி. சின்ன குழந்தைலாம் குழந்தை உட்காந்து கேட்கறச்சு, இந்த குழந்தைலாம் பார்த்துச்சு, அந்த குழந்தைல இன்வால்வ் பண்ணிருச்சு. நிச்சயமா இந்த இதை நாங்க சொல்லி ஆகணும். இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் எல்லாம் சின்ன வயசுலயே பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுத்துறதுக்காக நம்ம பெரியவா மட்டும் இல்ல, இருக்கிற 70வது பீட்டாதிபதியான சங்கர விஜயன் பெரியவாடும் குருஸ்துதியில பாடிட்டார். அதுல இருந்து ஒண்ணு குழந்தைகளுக்கு பக்தி மார்க்கத்தில் செல்வதற்கு ஏற்ற ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவோமா? சிறு குழந்தைகளுக்கு மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவம்பாவை சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு செய்தார். அப்படி பாடும் குழந்தைகளுக்கு வெள்ளிக்காசு கொடுத்து ஊக்கம் அளித்தார். ஆண்டாள் பாசுரங்கள் மறைந்து போகாமல் இருக்க வழி செய்தார். நான் சின்ன வயசுல இருக்கிற போது அந்த ஒரு வெள்ளிக்காசு எனக்கு கிடைச்சது. அதனுடைய அனுகிரகம் தான் போல அதோட சரித்திரத்தை சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. எங்க அம்மா தான் நெல்பொரிய வரத்துக்கு குழந்தைலாம் காக்காக்கு போறது, கூடாது குழந்தைலாம் பார்த்து பொறுத்துங்கோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த சின்ன சின்ன காரியங்கள் அப்ப செஞ்ச போது அதனுடைய அருமை நன்மை தெரியல. இப்ப நினைச்சுக்கிறேன் அந்த பாக்கியம் தான் என்ன தெரியவா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்றதுக்கு ஒரு வழிவகுக்கிறாங்க.
கோவில் அர்ச்சகர்களுக்கு உதவி செய்ய பச்சிமுதூர் நிதி துவங்கினார். நிறைய ஸ்லோகம் சொல்லணும், இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும். அதுக்காக என்ன பண்ணிடலாம் தேவா, நம்ம தேவோட மனத்தை முன்னாடியே நம்ம போதேன் பகவான் அவர் சொல்றது நாமளும் அப்படிங்கிற அந்த எளிய இதை எல்லாரும் அதை சொல்லுதோ நம்ம சொன்னாலே உங்களுக்கு மரகதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பெரியவா சொல்லி எல்லாரையும் நம்ம சொல்ல சொன்னார். எப்படி எளிய திட்டங்கள் மூலம் நம் சமுதாயத்திற்கு பல நற்காரியங்களை செய்த ஏற்பாடு செய்தார் என்பதை தெரிந்து கொண்டோம் இல்லையா? இப்படி ஒரு தாயின் பரிவுடன் அனைவரின் நலன்களையும் யோசித்து அருள் புரிந்தார். கலியுக தெய்வம், ஞானக்கடல், கலங்களே விளக்கம், சிந்தாமணியாக இருந்தவர், இன்றும் கற்பகத்தருவாய் இருப்பவர், காமதேவி, அற்புதமான குணங்கள் கொண்டவர். நீங்க வெறுமன மனசால நினைச்சுக்கலாம், மக்கள் போய் பெரிவா எனக்கு வேணும் கேட்க வேண்டாம். உங்களோட பிரேயர் ஜென்வின் பிரேயர்னா நீங்க கேட்காமலே அத்தியாசமோக்கியா உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு காமதேவம் எப்படி எல்லாம் கொடுப்போம், அந்த மாதிரி காமதேவோட அற்புதமான குணங்கள் கொண்டவர். அவரை பத்தி இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம், நமக்கு சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. அவ்வளவுதான். எங்களுக்கும் கேட்க ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. கனகாபிஷேகம் கண்டு நமக்கெல்லாம் அருள் புரிந்தவர். அவருடைய புகழ் உலகம் முழுவதும் என்று பரவி இருப்பது நம் எல்லோருக்கும் தெரிந்தது.
அதான் மாமி நியூ ஜெர்சியில போய் பாடிட்டு வந்திருக்கா பெரியவா கோவில்ல. அதுவும் பெரியவாரோட அனுபவம் தான். நாங்க வந்து கும்பாபிஷேகம் இருக்கும்போது அன்னைக்கு எதிர்த்து என்னோட டேட் ஆஃப் பர்த் ஆஹா அன்னைக்கு போய் பெரியவா சன்னதி போய் பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா பெரியவா நான் லட்சண குறை அதுக்கான சமயம் இது இல்லைன்னு நினைச்சாங்க. அந்த நாள் நாங்க எத்தனையோ முயற்சி எடுக்கும் எங்களுக்கு நடக்கல. இந்த வருஷம் ஒரே ஒரு வார்த்தை வாட்ஸ்அப்ல வந்து போட்டோம், இந்த வார்த்தை ஜெயந்திக்கு நாங்க பாடலாமா. அடுத்த நிமிஷம் என்னைக்கு பாடல் டேட் இந்த கூப்பிடுறதுனா நாங்க எது வச்சுக்கணும். அதுலயும் என்ன ஒரு பெரிய அனுபவம்னா, நாங்க இந்த ஊர்ல நடக்கிற கணக்கு வச்சுட்டு 10ஆம் தேதி ஒரு தேதி ஆனுஷ்டனுக்கு அப்படின்னு சரி கொடுத்துட்டா. நாங்க சரி அப்படி பார்த்தா பத்திரிகையில 9ஆம் தேதி எங்களுக்கு அது அமெரிக்கால அது ஒரு நாள் முன்னாடி போனாங்கன்னு மனசுல வர 9ஆம் தேதி பத்திரிகையில் வந்தது. இல்லைன்னா நாங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கோம், பரவாயில்ல நாங்க போய் அவங்க இறங்கி எல்லாம் பண்ணதுக்கப்புறமா அதுதான் எங்களுக்கு வந்து இது. ஆனா நாங்க அன்னைக்கு காத்தாசிரி உள்ளூர்ல போய் சுவாமி அபிஷேகம் எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணணும். நாங்க கிளம்பிட்டு காத்தா எல்லாம் முடிஞ்சு மத்தியானம் 12 மணிக்கு கிளம்புறோம். இன்னைக்கு சாயந்தரமே நீங்க வந்து பார்க்கணும். இன்னைக்கு அனுஷம் நாங்க இன்னைக்கு தான் பண்றோம், இன்னைக்கே நீங்க வந்து பார்க்கணும். அந்த மாதிரி ரொம்ப அனுபவம் பண்ணி எங்களுக்கு தெளிவாக வர வச்சாங்க. ஒரு பாட்டுல குங்குமப்பூ வருது, அந்த வார்த்தை வரும்போது நான் இங்கே லைவ் பாக்குறேன். அத அவ குங்குமப்பூல அர்ச்சனை பண்றாங்க. நாங்க பாடணுமே அந்த குழுக்கள் எங்களை பார்த்து நம்பிக்கை சேர்த்து செஞ்சாங்க. எதுக்கு சிரிக்கிறா தெரியலன்னு நினைச்சோம். அவர் சங்கல்பம் பண்ணச்சே அது வந்து காஷ்மீர் குங்குமம்னு வரும். அதனால காஷ்மீர ரத்த வர்ண குங்குமம் புஷ்ப அர்ச்சனை அப்படின்னு சங்கல்பம் பண்ண. ஓ அப்படிதான் எங்களை பார்த்து செஞ்சாங்க. காஷ்மீர குங்குமம் அப்படின்னு அது பெரியவாளோட பஞ்சரத்தம் 5 ராகத்துக்கு பஞ்சரத்தம் மாதிரியே போட்டிருக்கார். காஞ்சி பெரியவா போடுவோம் அட்மினிஸ்ட்ரேஷன். அது அதே பஞ்சரத்தனம் மாதிரியே 5 ராகத்துக்கு நாங்கள் பாடுவோம். அதுல கடைசியில வர சீராகத்தியோட இதுதான் காஷ்மீர குங்குமம் அப்படிங்கிறத அவங்க அர்ச்சனை பண்றோம். அதெல்லாம் ஒரு அனுகிரகம் தான். அதே மாதிரி அன்னைக்கு சாயந்தரம் பெரியவா ஊழல் வச்சு ஊழல் அலங்காரம் பண்ணிட்டு தேவை போட்டு நாங்க பாட்டு பாடி இருக்கோம். அதுல வந்து மழைநீர் பாட்டு வந்து முருகனையும் பெரியவாளையும் கம்பேர் பண்ணிக்கிறோம். அருமலைகள் போற்றும் ஆறுமுகா அப்படின்னு வரும். அந்த பாட்டை ஆரம்பிச்சோம். தினத்தரசி தீபாவளி முதல்ல பெரியவா உள்ளுக்குள்ள பிரதர்ஷனம் பண்ணிடுவாங்க. அப்புறம் கோவில் வெளியில் பிரதர்ஷனத்துக்கு போடணும். அந்த குழுக்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரியாது. விருப்பப்படணும். உங்க பாட்டை கேட்க பெரியவா எங்களுக்கு விருதுக்கு போயிடுது. ஒண்ணுமே புரியல. பெரியவா வந்து சரி என்ன இந்த குப்பத்துல வர என்ன தெரியல. அந்த தேரை எடுத்துட்டு வந்து எங்களுக்கு மேல நிறுத்தினா, நீங்க இன்னைக்கு காத்தாலே எங்க ஊர்ல விசாரணை வந்தது. நாங்க வைகாசி விசாரணை கொண்டாடினோம். நீங்க முருகனையும் பெரியவாளையும் கூப்பிடணும். அதுக்காக உங்க பாட்டை கேட்க வந்துட்டேன். நீங்க பாடணும். எங்களோட பாடல் ஆமா அன்னைக்கு வந்து அவ ஒரு வெளியில வந்து ஒரு வேல் வந்து சாந்தம். அது அவளோட ஒரிஜினல் பிளான் என்னன்னா, அந்த வேலை வந்து அவங்க காமாட்சி அம்மா அந்த சிலையில அந்த காமாட்சி அம்மன் எடுத்துட்டு போய் அம்மா பிள்ளைக்கு கொண்டு சாப்பிடணும். அவளுக்கு கடைசியில் சட்டை என்ன மாதிரி எழுதுகிறாரு. இந்த பாட்டை அவங்களே பெரியவா கையில வச்சுட்டு கொண்டு போய் அங்க சாப்பிட்டாங்க. அதுக்கு அங்க இருந்து அதுக்கப்புறம் அங்க இருந்துதான் ஒரு தீபாவளியும் காட்டுட்டு அப்புறம் தான் இருந்துச்சு. மாதிரி பெரியவாளோட சொல்லிட்டே போனோம். அவ பிரபாகமே நிறைய போயிடும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எனக்கு கிடைச்ச பாக்கியம் தான். இன்னைக்கு அனுஷம் ஒரு அனுஷம் மாமி ஒண்ணு சொல்ல மறந்துட்டா, அந்த நியூ ஜெர்சியில கோவில் கட்டின அந்த சூரிய அண்ணாவே இங்க வந்து நாங்க சிவன் சார் ப்ரோக்ராம் பண்ணிட்டு கட்சி இங்க வந்தா அந்த சூரிய அண்ணாவே நேரா பார்த்து மாமியை கூப்பிட்டு போனா. அதுதான் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரல. ஆக்சுவலா அன்னைக்கு காலதான் ஓகே உங்களுக்கு என்ன டேட் வேணும் கேட்டுட்டா. எங்க அக்கா
அவருக்கு ஏற்றுவாரு டக்குன்னு சொன்னானே அது அப்படியே பல்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. சூரிய பொங்கல் பேசிட்டு இருக்கேன் அண்ணன் உங்க யூனிவர்சிட்டி இப்போ பாடம் வரா அவனுக்கு அப்ப தெரிய கூட தெரியாது. எங்களுக்கு இது மாதிரி ஒரு லெட்டர் நீட்டா எதுக்கு பாடல் கேட்டு வந்துருக்கு அது மாதிரி அவர்கிட்ட பேசணும். அந்த பொண்ணு ஆர்டியும் சரி ரொம்பவே ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட அதிர்ஷ பகவானின் பாதங்களில் சரணமடைந்து நாம் அனைவரும் பற்பல நன்மைகளையும் மன நிம்மதியும் பெறுவோம். பிரபாவத்தை பாடிவிட்டோம். இப்போது அவர் பாடமே என்று பாடுவோம். உங்களோட பாதைக்கு பூஜை பண்ணி உங்களோட நம்ம எல்லாரும் எழுதுவோம். உங்களோட பாதைக்கு நம்ம போடுற ஒரு பூவும் நமக்கு தான் பாதுகாப்பு. இப்போ பாதனை சரணம் செய்வோமா? திருவடி சரணம் லோகக்ஷேமத்தையே தன் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தவர். தனது 100வது வயதில் 1994 ஜனவரி 8 சித்தி அடைந்தார். 31 வருடங்கள் ஆகியும் காஞ்சி மடத்தில் உள்ள அவரது சன்னிதானத்தில் போய்
மனமுருக வேண்டினார் பக்தர்களின் கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறார். அவர்களை கண்ணால் பார்த்தவரே இல்லாதவர்கள் கூட அவர் மீது அளவில்லாத பக்தி கொண்டுள்ளார். அழகாக ஒரு கவி எப்படி பாடியிருக்கிறார் தெரியுமா? காஞ்சி மாதான் என்ற சொல்லே மந்திரம் கருத்துடன் ஜபித்தார். நாதனே ஸ்ரீ சந்திரசேகரா உன் சந்நிதி நாடி நிற்கதி சரணமென்றடை முன்றாலே குரு சரணம் जगद्गुरु श्री जयेंद्र सरस्वती स्वामी के जगद्गुरु श्री शंकर विजयेंद्र सरस्वती स्वामी के जगद्गुरु श्री सत्य चंद्रशेखरेंद्र सरस्वती स्वामी के दीन दयालनान जगद्गुरु के எல்லாருக்கும் நமஸ்காரம். இவ்வளவு நேரம் கேட்டு உற்சாகப்பட்டிருக்கு. இது எல்லாருக்கும் உங்களோட சபைக்கு நன்றி சொல்றேன். எங்களுக்கு இந்த வாழ்த்து நங்கநல்லூர்ல பாடணும்ன்றது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ். பக்திக்கு எடுத்தான ஒரு இடம் தான் நங்கநல்லூர். அப்படி ஒரு நங்கநல்லூர்ல மகாபெரிவா சத்சங்கத்தினால எங்களுக்கு இந்த ஒரு வாழ்த்து கிடைச்சிருக்கு. அவர்களுக்கு எங்களோட நன்றி வணக்கம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இது எங்களுக்கு யாருமே தெரியும். இந்த மாமா தான் எங்களோட டீம் மேனேஜர் மாதிரி எல்லாம் பண்ணுவார். அவர் கௌரி சங்கர் மாமான்னு இருக்கிற ஆரம்பாக்கம் இந்த முத்ராதிகாரியா இருக்கிறார். அவரை நாங்க இங்க வந்து பாடலாமா இந்த சொல்லலாமா கேட்டோன்னே அவர் கணேஷ் மாமான்னு இருக்கிறத சொல்லி எப்படியோ மகாபெரிவா இன்னைக்கு இங்க பாடுறதுக்காக வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. காஞ்சி சங்கர சரணம் சரணம் சாமி சங்கர சரணம் 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 சங்கர சரணம் 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 சங்கர
பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா சரணம்.